வணக்கம். இன்னைக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு அரசன பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த காலத்துல வாழ்ந்த அரசன் பரதன். பரதன்கிறது ராமாயணத்துல வர ஸ்ரீராமனுடைய தம்பி பரதன் கிடையாது. இவர் ரிஷபதேவருடைய மகன். இவரால தான் இந்த நாட்டுக்கு பாரத தேசம்னு பேரே வந்துச்சு. அந்த அளவுக்கு சிறந்த முறையில இந்த நாட்டை ஆண்டு வந்தவர். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இந்த அரச பதவி, அரசு சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையுமே துறந்துட்டு, சந்நியாசம் வாங்கிக்கிட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ண ஆரம்பிச்சாரு. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மேல அதீத பக்தியோட அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு காட்டுல. அப்படி ஒரு நாள் அவர் காட்டுல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காட்சியை பார்க்கறாரு. நிறை மாத கர்ப்பிணியான ஒரு மானை ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டு வருது. அந்த மானை தன் உயிர் தப்பிச்சா போதுன்னு ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அருவி மேல பாஸ் ஆகுற மாதிரி ஒரு கட்டம். ஒரு கல்லுல இருந்து அந்த அருவியை தாண்டி இன்னொரு கல்லுல ஜம்ப் பண்ணும். அப்படி அந்த மான் அந்த ஒரு பாறையில இருந்து இன்னொரு பாறைக்கு ஜம்ப் பண்ணும்போது நிறைமாத கர்ப்பமா இருந்த அந்த மான் பிரசவம் பண்ணிடுது. அதோடைய குட்டி அந்த அருவி வழிய கீழே வந்துடுது. அவர் காலடிக்கிட்ட. இந்த காட்சியை பார்த்த பரதருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மானை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து தன்னுடைய குழந்தையாவே பாவிச்சு பால் கொடுக்கறது, அப்புறம் அதை நல்லா பாராட்டி சீராட்டி வளர்த்தினாரு. அது எங்கேயும் காட்டுக்கு ரொம்ப தூரம் அலைய விடவும் மாட்டாரு. இந்த நேரத்துக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப இந்த நேரத்துக்கு வந்துடணும்னு அதுக்கு நல்ல பயிற்சியும் கொடுத்தாரு. இப்படி கொடுத்துட்டு வரும்போது அவருக்கு அந்த மானை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சு இருக்க முடியல. ரொம்ப நேரம் ஆயிட்டாலோ ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சாலோ அவர் மனசு ரொம்ப பாடுபடும். நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி தான். இப்போ நம்ம வீட்ல அப்பா அம்மா வீட்ல இருக்காங்க, நாம எங்கேயாவது வெளியே சொல்லிட்டு கிளம்பிட்டோம், 5 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடுறோம் சொல்லிட்டு 6 மணியாச்சு 7 மணியாச்சு 10 மணி ஆகுற வரைக்கும் வரவே இல்லைன்னா அவங்களோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடுமோ அதே மாதிரி தான் பரதனுடைய மனசும் ரொம்ப பாடுபட்டுச்சு. அடடா, சிங்கம் ஏதோ அடிச்சு கொன்னுடுச்சா இல்ல வேற எங்கேயாவது ஆபத்துல மாட்டிக்கிச்சா அப்படி இப்படின்னு ரொம்ப தவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மான் வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் சந்தோஷமாயிடுறாரு. இப்படியே தான் அவருடைய வயசான காலம் எல்லாமே போச்சுங்க. அவர் சாகுற தருவாயிலையும் அந்த மானையவே தான் நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த மானை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு, உன்னை இதுக்கு மேல யாரு பார்த்துப்பா, நானும் போயிட்டேனான்ட்டு அந்த மானை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு, நீ எங்கேயாவது வந்து சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீன்னா என்ன பண்றது? நீ ஜாக்கிரதையா இரு, நல்லா சாப்பிடு, பண்ணுன்னு அதுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, அத பத்தின கவலையிலேயே செத்து போயிடுறாரு. செத்து போனவர் மறுபிறவி எடுக்கிறாரு. மானா. மானா பிறவி எடுத்துட்டு, ஆனா இவருக்கு வந்து ஒரு வரம் என்னன்னா, பகவான் கொடுத்தது, பூர்வ ஜென்மத்துல நாம என்னவா இருந்தது அவருக்கு ஞாபகம் வருது. பூர்வாசிரமத்துல, அதாவது பூர்வ ஜென்மத்துல நாம ஒரு அரசனா இருந்து, அதுக்கப்புறம் சந்நியாசம் வாங்கிக்கிட்டு காட்டுக்கு வந்தோம். பகவான அடையணும்னு தவம் புரிய வந்த இடத்துல, மானு மேல இருக்கிற பாசத்தினால, மானியவே நினைச்சுக்கிட்டு உயிரை விட்டதுனால, இந்த பிறவி நமக்கு மானாவே கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஒரு பிறவிய நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு அடுத்த பிறவியாவது நம்ப பகவான வந்து தீர்க்கமா நினைச்சு, அவர் திருவடிய அடையணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த மான் பிறவியும் முடிஞ்சு, அடுத்து மறுபிறவி பிறக்கிறாரு. அதுல ஜடபரதரா பிறக்கிறாரு. இந்த ஜடபரதர் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே எந்த விஷயத்திலுமே அவருக்கு ஈடுபாடும் இல்ல, பற்றும் இல்ல. ஏன்னா அவருக்கு பூர்வ பிறவிகள்ல
நாம என்ன கஷ்டப்பட்டோம், என்ன அனுபவிச்சோம், எதனால இந்த நிலைமையில இருக்கோங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனால அந்த தப்ப எந்த வகையிலயும் நம்ம மறுபடியும் பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தாரு. ஸோ, அவரு எந்த ஒரு மனிதர்களிடத்திலயோ, தாய் தந்தையரிடத்திலயோ, கூட பிறந்தவங்க கிட்டயோ, யார்கிட்டயுமே எந்த ஒரு பாசத்தையும் காட்டல, பற்றையும் வைக்கல. இப்படியே தான் தோன்றித்தனமா வாழ்ந்துகிட்டு வந்தாரு. நல்ல ஊட்டத்தோட இருப்பாரு. இவரு வந்து ஒரு காட்டு வழியா போகும்போது, அந்த காட்டுவாசிகள் என்ன பண்றாங்க, "இவர் நல்ல ஊட்டமா இருக்காரு. காளி தேவிக்கு இவர பலி குடுத்தா, அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு, நாம கேட்கிற வரம் எல்லாமே நமக்கு குடுத்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு, இவர கூட்டிட்டு போயிர்றாரு. இவரு வந்து தனக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. அத பத்திலாம் கவலையே இல்ல. யார் அடிச்சாலும் கோவிச்சுக்க மாட்டாரு. யார் என்ன துன்பம் குடுத்தாலும் கோவிச்சுக்க மாட்டாரு. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஜடமாவே வாழ்ந்துட்டு வந்தாரு. இவர இந்த காட்டுவாசிங்க கூட்டிட்டு போறாங்க. காளியை பலிபீடத்துல இவர உட்கார வச்சு, அவர வெட்டுறதுக்கும் போயிட்டாங்க. அப்புறம் அந்த காளி தேவியே அவங்களுக்கு பிரசன்னமாகி, இவர் வந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய சிறந்த பக்தன். இவரையே கொல்றீங்களான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் தண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜடபரதன் ஒரு அரசன காலப்போக்குல மீட் பண்றாரு. அவருக்கு உபதேசம் பண்றாரு. சரிங்களா? இந்த க இந்த கதையில இவருடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது ஒரே விஷயம் தான். நாம்ப அடைய போற குறிக்கோள்ல ஐ மீன் நமக்கு நம்முடைய கனவு, லட்சியம் நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். படிப்பு, இல்ல வேலை, ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்த நோக்கி போகும்போது, இடையில நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். பரதனுக்கு மான் ரூபத்துல வந்த டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி. அந்த டிஸ்ட்ராக்ஷன் நாள் போக்குல அட்டாச்மெண்ட்டா மாறி, அது உங்களுடைய கனவையும், லட்சியத்தையும் மறக்கடிச்சிடும். அந்த மாதிரி நம்ப எந்த காலத்திலயுமே, யார் இடத்துலயுமே அதாவது நம்ப லட்சியத்த நோக்கி மட்டும் தான் நம்ப ட்ராவல் பண்ணணும். இடையில வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இடையிலேயே விட்டுறணும். அத நம்ப புடிச்சுக்கிட்டு நிக்கக்கூடாது. நீங்களும் உங்க லைஃப்ல நீங்க அடைய போற லட்சியத்துக்கு குறுக்க நண்பர்களோ, உறவினர்களோ யாரா வேணாலும் இருக்கட்டும். இடையில வந்தாங்க அப்படின்னா, இடையிலேயே அவங்கள விட்டுருங்க. எந்த காரணத்த கொண்டும் உங்க லட்சியத்திலருந்து பாதை மாறிடாதீங்க. அதுக்கப்புறம் பரதன் மாரி தான். அவர் ஒரு 2 பிறவியவே மிஸ் பண்ணாரு. அது மாரி நாமளும் மிஸ் பண்ண வேண்டாம். தேங்க் யூ.